Hey everyone, and welcome to Knowles Marine. Today, we're going to go deep, right down into the naval architecture stability. வாருங்கள், உடனே ஆரம்பிக்கலாம். முதல்ல ஸ்டெபிலிட்டி, அதாவது நிலைத்தன்மை என்றால் என்னன்னு பார்ப்போம். இப்போ அலைகள் அல்லது காற்று மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் ஒரு கப்பல் ஹீல்டான பிறகு, அதாவது சாய்ந்த பிறகு, மீண்டும் அதனுடைய பழைய அப்ரைட் பொசிஷனுக்கு திரும்பும் திறன் தான் ஸ்டெபிலிட்டி. இது ரொம்ப சிம்பிள். இது முக்கியமாக ஜி, பி மற்றும் எம்மோட ரிலேட்டிவ் பொசிஷன்ஸை பொறுத்து தான் அமையும். இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம 5 முக்கியமான விஷயங்களை கவர் பண்ண போறோம். 1. வாட் இஸ் GM? 2. why is GM important? 3. what happens if GM is negative? 4. define meta center. மற்றும் 5. difference between a stiff and a tender ship. சரி, உள்ளே போகலாம். நம்பர் 1. வாட் இஸ் GM? மெட்டாசென்ட்ரிக் ஹைட், அதாவது சுருக்கமாக GM அப்படின்னா என்ன? இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி G மற்றும் மெட்டா சென்டர் Mக்கு இடையேயான ஒரு செங்குத்து தூரம். ஒரு ஷிப்போட இனிஷியல் ஸ்டெபிலிட்டியை குறிக்கும் பிரைமரி இண்டிகேட்டரே இதுதாங்க. இதோட ஃபார்முலா ரொம்பவே எளிமையானது. GM is equal to KM minus KG. இதை புரிந்து கொள்வது ரொம்ப சுலபம். அதாவது GM பாசிட்டிவா இருந்தால் அது ஒரு ஸ்டேபிள் ஷிப். அதுவே ஜீரோவா இருந்தால் அது நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஆனா ஒருவேளை GM நெகட்டிவா இருந்தால் என்னாகும்? கண்டிப்பா அது ஒரு அன்ஸ்டேபிள் ஷிப் தான். நம்பர் 2. why is GM important? இந்த GM ஏன் அவ்வளோ முக்கியம் நீங்க யோசிக்கலாம். ஏன்னா இதுதான் ஒரு ஷிப்போட இனிஷியல் டிரான்ஸ்ஃபர் ஸ்டெபிலிட்டிக்கான மிக முக்கிய அளவுகோல். ஒரு பாசிட்டிவ் GM கப்பலுக்கு ஒரு ரைட்டிங் டெண்டன்சியை கொடுக்குது. அதாவது சாய்ந்த கப்பலை மீண்டும் நிமிர்த்து மாற்றல். இப்போ சிறிய கோணங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரைட்டிங் மொமெண்ட் ஆனது டிஸ்பிளேஸ்மெண்ட் மற்றும் ஜிசட்டை பெருக்குவதன் மூலம் தான் உருவாகிறது. IMO, அதாவது இன்டாக்ட் ஸ்டெபிலிட்டி கோட், யூனிவர்சல் GM வேல்யூஸை பரிந்துரைக்கவில்லை என்றாலும் ஒரு விஷயம் நிச்சயம். GM நேரடியாக ஷிப்பின் ரோலிங் பீரியடை பாதிக்கும். அதாவது லார்ஜர் GM இருந்தால் கப்பல் ரொம்ப வேகமாக ரோல் ஆகும். டெக்னிக்கலி சொல்லணும்னா ஷார்ட்டர் மற்றும் ஸ்டிஃபர் ரோலை கொண்டிருக்கும். நம்பர் 3. what happens if GM is negative? ஒருவேளை GM நெகட்டிவா இருந்தா என்ன ஆகும்? அது ரொம்பவே ஆபத்தானதுங்க. ஏன்னா ஷிப் ஆரம்பத்திலேயே கம்ப்ளீட்டா அன்ஸ்டேபிளாக இருக்கும். சிறிய கோணங்கள்ல ரைட்டிங் லிவர், அதாவது GZ நெகட்டிவாக மாறிடும். இதனால வெசல் ஒரு புதிய ஆங்கிள் ஆஃப் லால்க்கு சாய்ந்து அங்கே ஒரு புதிய ஈக்குலிபிரியம் உருவாகும். சரி, இது எதனால நடக்குது? எக்ஸசிவ் டாப் வெயிட், ஸ்லாக் டேங்க்ஸில் உள்ள ஹை ஃப்ரீ சர்ஃபேஸ் எஃபெக்ட் அல்லது கப்பலின் மேல் பகுதியில் நடக்கும் ஃப்ளட்டிங் தான் இதுக்கு முக்கிய காரணங்கள். இதை எப்படி சரி செய்யறது? கரெக்டிவ் ஆக்ஷனா நாம ஜியை குறைத்து GM பாசிட்டிவ் ஆக்க வேண்டும். அதுக்கு டாப் வெயிட்டை நீக்கலாம் அல்லது பாட்டம் பேலஸ்டை சேர்க்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஸ்லாக் டேங்கை மட்டும் நிரப்பவே கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 4. define meta center. சரி, இப்போ மெட்டா சென்டர் அப்படின்னா என்னன்னு சுருக்கமா பார்ப்போம். ஒரு ஷிப் ஏதோ ஒரு ஸ்மால் ஆங்கிளுக்கு ஹீல்ட் ஆகும்போது ஷிஃப்டட் சென்டர் ஆஃப் பாயன்சி வழியாக செல்லும் வெர்டிக்கல் லைன் ஷிப்போட சென்டர் லைனே வெட்டும் புள்ளி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த மெட்டா சென்டர். இதற்கான மெட்டாசென்ட்ரிக் ஹைட் ரிலேஷன் என்னன்னா BM is equals to I/V. ஒரு ஷிப்பு ஹீல் ஆகும்போது அதோட அண்டர் வாட்டர் ஷேப் மாறுது பாத்தீங்களா, அதனாலே இந்த M உருவாகிறது. இதுல ஷிப்போட பீம், அதாவது கப்பலோட அகலம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. எப்படின்னா ஒரு வைடர் ஷிப் ஆனது லார்ஜர் ஐயை கொண்டிருக்கும். அதனால ஹையர் M மற்றும் கிரேட்டர் இனிஷியல் ஸ்டேபிலிட்டி கண்டிப்பா கிடைக்கும். நம்பர் 5. difference between a stiff and a tender ship. இறுதியாக ஸ்டிஃப் மற்றும் டெண்டர் கப்பல்களுக்கு இடையில என்னதான் வித்தியாசம்? ஒரு ஸ்டிஃப் ஷிப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஹை GM இருக்கும். இதனால ரைட்டிங் மொமெண்ட் ரொம்ப பெரியதாக இருக்கும். ஆனா ரோலிங் பீரியட் ரொம்ப சுருக்கமாகவும் விரைவாகவும் இருக்கும். இதோட விளைவு என்ன தெரியுமா? கம்ஃபர்ட் ரொம்ப மோசமாக இருக்கும். கார்கோக்கு இது பாதகமாக அமையும். முக்கியமா ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே மறுபுறம் ஒரு டெண்டர் ஷிப்பை எடுத்துக்கொண்டால் அதுல லோ பாசிட்டிவ் GM தான் இருக்கும். இதில் ரைட்டிங் மொமெண்ட் சிறியதாக இருந்தாலும் ரோலிங் பீரியட் நீண்டதாகவும் மெதுவாகவும் இருக்கும். இதனால பயணிகளுக்கு கம்ஃபர்ட் ரொம்பவே நன்றாக இருக்கும். கார்கோ பாதுகாப்பாக இருக்கும். ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப குறைவாகவே இருக்கும். புரியுதா? If you found this breakdown useful, give the video a like, share it with your fellow engineers and maritime cadets, and subscribe to Noel's Marine for more detailed deep dives into ship, naval architecture, stability. Hit the bell icon so you never miss an upload, and we'll see you in the next one.